இங்க வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ எங்களோட காதலிக்க நேரமில்லை பொங்கலுக்கு வருது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல் மூவி அண்ட் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறோம். 5 பாட்டு ரஹ்மான் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்ப நேரம் இருந்துச்சு, இப்ப யாருக்கும் நேரம் இல்லை. அதுதான் எல்லாருமே பயங்கர பிஸியா இருக்கிறோம். ஸோ பட் காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நாங்கள் காதல் பத்தி தான் பேசுறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாவும் இருக்கு, அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குதுன்றதான் பேசியிருக்கிறோம். அப்பெல்லாம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அது எழுதுறது அப்புறம் எடுக்கிறது அதை ரிலீஸ் பண்றதுக்கே இந்த ஒரு டைம் தேவைப்படுது. நீங்க முடிஞ்சு போன கதையை வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அந்த கதை எப்பயோ முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் ஸோ என் படத்துல அவங்க நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கிறது தான் காதலிக்க நேரமில்லைல ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேரிங். 2 பேரும் வந்து பயங்கர ஃபினாமினலா இந்த கேரக்டரே அவங்க வந்து கொண்டு நிறுத்தி வச்சது அவங்க தான். இந்த படம் வந்து கேமராமேன் எல்லாருமே ஒரு கொலாபரேட்டட் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம். ஸோ அதனால நீங்க பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுவோம் நம்புறோம். ஓகே, தேங்க்யூ. ஹாய், நான் இப்போ காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். சாங்ஸ் ஏற்கனவே வந்து பயங்கர ஹிட். ஸோ இப்போ ஆடியோ லான்ச்க்கு வந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏஆர் சார் பாடுறது அண்ட் கிரோட எவ்ரி திங் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கு. தேங்க்யூ. என் பேர் டிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி வந்து மாடர்ன் லவ் சென்னை இமரிகள் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கிரு என்னோட ஃப்ரெண்ட். அவங்க கூட இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். அதான் அது வேற வேற திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். இது நட்புக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. என்னோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நான் பாம்பேல இருக்கும்போது இல்லை முன்னாடி ராய்ப்பூர்ல இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பத்தி அவர் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் சினிமால வந்த முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் பத்தி என்ன சொன்னாங்க, அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவர் பண்ணாரு அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சச் அ ஹாப்பி டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.